ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாகப்பட்டினத்துல ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு அழகிய ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்த அந்த ஒரு வருடம் நல்லா இருந்த பிள்ளை திடீரென்று அந்த பிள்ளைக்கு கடுமையான ஜுரம். டெம்பரேச்சர் அதிகரிக்க 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 பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல யாரும் இல்ல. இந்த அம்மா என்ன பண்றாங்க, பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்தோடனே இந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து ஓடுற கொஞ்ச தூரத்திலே அந்த ஃபிட்ஸ் எல்லாம் பிள்ளைக்கு நின்று போய் பிள்ளை அழகா தூங்கிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க, அம்மா வர வழியிலேயே உன் பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சுன்னு கேட்ட உடனே இவளால தாங்க முடியல. ஒரு வயசு பிள்ளை எவ்வளோ பாசமா அந்த பிள்ளைய வளர்த்தாரு. பிள்ளைய தூக்கிக்கிட்டு அந்த பிள்ளைய அப்படி அடிச்சுட்டு அழுதுட்டு ரோடெல்லாம் கத்திக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆண்டவரே ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா, என்ன நினைவு கூறுங்கப்பா, பிள்ளை செத்து போச்சு. அந்த அம்மாவுடைய அலறல் சத்தத்தை கேட்டு ஊர் ஜனமே அந்த அம்மா பின்னாடி வந்துடுச்சு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க, பிள்ளைய வெளியே ஹால்ல கலத்தினாங்க, ஒரு அறை வீட்டுக்குள்ள போனாங்க, கதவை பூட்டினாங்க. 15 நிமிடம் தேவனை நோக்கி மன்றாடி அழுது புலம்பி இருதயத்தை ஒட்டச்சு வரைச்சு புலம்பி தேவனை தேடினாங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த பிள்ளை எப்படி பிசாசி என் பிள்ளையினுடைய ஜீவனை எடுக்க முடியும்? எப்படி ஒரு ஜுரம் என் பிள்ளையினுடைய ஜீவனை எடுக்க முடியும்? நான் உண்மை தேடுகிறேன், என் பிள்ளைக்கு நீர் இறங்காம நான் உண்மை விட போவது கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரை ஒரு பிடிச்சாங்க. ஒரு 15 நிமிடம் ஜெபம். நல்லா கேளுங்க, நீங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. நீங்க சுருக்கமா ஜெபிச்சாலும் உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கூட எவ்வளவா இணைகிறது என்பதுதான் முக்கியம். சில பேர் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, ஒண்ணுமே இருக்காது அவங்க வாழ்க்கையில, வல்லமே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இப்பதான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண, என்ன ஒண்ணுமே இருக்காது அவங்க வாழ்க்கையில, ஒரு ஃபயர் ஒரு பவர் ஒண்ணுமே இருக்காது, வல்லமே இருக்கு. நீங்க எவ்வளவு மணி நேரம் தேவ சமூகத்துல இருக்கீங்க என்பது முக்கியம் அல்ல. The quantity of prayer is not important, but the quality of prayer is more important than the quantity. Hallelujah. Quality of prayer. நீ இருக்கிற அந்த கொஞ்ச நிமிடங்கள் எவ்வளவாய் நீ தேவனை தேடுகிறாய், எவ்வளவாய் உன் இருதயத்தை உடைத்து கர்த்தரை நீ நோக்கி கூப்பிடுகிறாய். 15 நிமிடம் அந்த அம்மா கண்ணீர் சிந்தி என் பிள்ளையை உயிர்ப்பித்து எழுப்புங்கன்னு சொல்லி அறை கதவை விட்டு வெளியே வந்தாங்க. செத்த பிள்ளை கத்தி ஆள ஆரம்பிச்சது, உயிரோட எழுந்திருச்சு அந்த பிள்ளை. இந்த பிள்ளைய தன் கைகளில் எடுத்து சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு என் கர்த்தர் உயிரை கொடுத்ததுனால இந்த பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனா மாத்திரம் தான் இருப்பான் அந்த உலகத்துல. அந்த பிள்ளை தான் இன்றைக்கு நாகப்பட்டினத்துல சபை வைத்து, சியோன் என்கிற சபை வைத்து நடத்துகிற ஆத்தூர் செல்லராஜா, கிட்டத்தட்ட 35,000 பேர் அவர் சபையில இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் பாஸ்டரா இருக்கிறார். ஹல்லேலூயா. செத்த பிள்ளை, தாயினுடைய தேடல், தேவனை தேடின ஒரு தாயினுடைய கண்ணீர் அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பியது. நீ கர்த்தரை தேடி பாரு, கர்த்தர் உன்னுடைய வீட்டை ஆசீர்வதித்து நிச்சயமா எழுப்புவார்.